Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம். அதிலே 19வது வசனம் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதல் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தவூன இன்தல்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். இதுதான் அந்த வசனம். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும் புனித பள்ளியான இந்த காபா பள்ளியை நீங்கள் நிர்வாகம் செய்வதையும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிந்தார்களே, அவர்களுக்கு சமமாக நீங்கள் நினைக்கிறீர்களா? லா யஸ்தவூன இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவ்விருவரும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். இந்த அநியாயக்கார கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். இந்த வசனம் அருளப்படுவதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், மக்கத்து காஃபிர்கள் இந்த பைத்துல்லாவை கொண்டு பெருமையடித்துக் கொள்வார்கள், பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அவர்கள்தான்
இந்த பைத்துல்லாவை நிர்வகிக்கிறார்களாம். அங்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜுடைய நேரங்களிலே ஜம்சம் தண்ணீரை போட்டுகிறார்களாம். இப்படி ஜம்சம் தண்ணீரை வரக்கூடிய ஹாஜிகளுக்கு குடிக்க வைப்பது, இந்த புனித பள்ளியை பராமரிப்பது, அதை நிர்வகிப்பது, இது ஒண்ணுமே போதும் எங்களுக்கு. நாங்க இறைவனிடத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை நாங்கள் அடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பீற்றிக் கொள்வார்கள். அந்த எண்ணத்தை உடைப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளுகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இந்த புனித பள்ளிவாசலை நீங்க பராமரிச்சுட்டா போதும், வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நீங்கள் ஜம்சம் தண்ணீரை அள்ளி அள்ளி கொடுத்துட்டா போதும், இதுவே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு தேடி தரும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. உங்களிடத்துல ஈமான் இருக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் போராட வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும். இதெல்லாம் இருந்தா தான் உங்களுடைய இந்த பெரிய அமல்கள் பலன் தரும். இதை வச்சுக்கிட்டுலாம் நீங்க பெருமை பேச முடியாது. நீங்களும் இவர்களும் ஒண்ணா. இவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு அறப்போரையும் புரிகிறார்களோ, அவர்களும் நீங்களும் ஒண்ணா. ஒரு காலம் ஒண்ணாக முடியாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான், உணர்த்துகிறார். சில முஸ்லிம்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. சில முஸ்லிம்களுக்கும் இந்த நம்பிக்கை இருந்தது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு அதை உணர்த்துகிறது. என்ன அந்த ஹதீஸ்? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெம்பருக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பின்னால் நடந்ததாக கூட இருக்கலாம். நபிகள் நாயகத்துடைய மெம்பருக்கு அருகாமையில் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது 3 பேர் வராங்க. ஒவ்வொருவரும் ஒன்ன சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்று சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நல்ல அமலை செய்யாமல் இருப்பதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏதேனும் ஒரு நல்ல அமல் செய்யல அப்படின்னு சொன்னா அதனால ஒரு விஷயமே கிடையாது. நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுவார். ஆனாலும் அவர் சொல்றார், இல்லா அன் உஸ்கியல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுதல் என்ற இந்த நன்மையை தவிர, இந்த செயலை தவிர, இது மிகப்பெரிய செயல், இதுதான் பெரிய விஷயம், இதை நான் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொருவர் சொல்றார், அவரு நானும் அதே மாதிரி தான், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏதேனும் ஒரு நல்ல அமலை நான் செய்யாமல் இருந்தால் அதை கொண்டு நான் பொருட்படுத்தவே மாட்டேன். ஆனால் இந்த பள்ளிவாசலை, இந்த புனித பள்ளிவாசலை நிர்வகிப்பது என்ற அந்த அமலை தவிர அவர் சொல்றார். இன்னொருவர் வராரு, நீங்க 2 பேரும் சொல்றீங்கல்ல, இவை எல்லாவற்றை விடவும் அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாது செய்வது இருக்கிறதே, அறப்போர் புரிவது இருக்கிறதே, அதுதான் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ இவர்களுடைய குரல் அங்கே உயர்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க வந்து சத்தம் போடாதீங்கப்பா, இறை தூதருடைய மெம்பருக்கு பக்கத்துல நீங்க நின்று கொண்டு உங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசாதீர்கள். இது ஒரு ஜும்மாவுடைய தினமாக இருந்தது. அப்ப அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது மாதிரி தான் நான் ஒரு ஜும்மாவுடைய தினத்திலே
ஜுமா தொழுகையை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நீங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இது குறித்து நான் கேட்டேன். எதுல இப்போ உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறதோ இது சம்பந்தமாக நான் கேட்டேன். இப்படி புனித பள்ளியை நிர்வகிப்பது என்பது ஒன்று இருக்கிறது, ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் பின்னம்பெரிய செயல்தானே. இது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். எந்த வசனம்? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அல்லவா? நீங்கள் என்ன ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவதையும் மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் நிர்வகிப்பதையும் எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய வழியிலே போராடுகிறார்களோ அவர்களைப் போல என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ்விடத்தில் இவர்கள் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சில முஸ்லிம்களுக்கும் இந்த எண்ணம் இருந்தது. இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள், இதெல்லாம் பெரிய காரியங்கள், இந்த காரியத்துக்கு எதுவுமே ஈடாக முடியாது, வேற எந்த ஒரு அமலையும் செய்யாம இருந்துக்கலாம், இதை செய்தாலே போதுமானது என்பது போல ஒரு எண்ணம் சில முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயும் இருந்தது. அதையும் இந்த வசனம் உடை தெரிகிறது. இப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக இந்த வசனம் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. என்ன என்று சொன்னால், ஈமான் இல்லாமல் எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு மதிப்பையும் பெறாது. நாம ஈமான் இன்றி ஒரு அமலை செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பையும் பெறாது. இப்ப பள்ளிவாசல நிர்வகிப்பதை எடுத்துக்கிடுங்க, அதுவும் புனித பள்ளிவாசலை நிர்வகிப்பதை எடுத்துக்கிடுங்க, அது பெரிய காரியம்தான். ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவதை எடுத்துக்கிடுங்க, அதுவும் சிறந்த காரியம்தான். ஆனாலும் அல்லாஹ்விடத்துல ஈமான் இல்லாம எந்த ஒரு நற்காரியமும் அந்தஸ்தை பெற முடியாது, உயர் அந்தஸ்தை பெற முடியாது. ஈமான் இல்லாமன்னு சொன்னா அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டு அவனுடைய வழியிலே போராட வேண்டிய கட்டம் வரும்போது போராடி நடந்து கொள்வதை விட எந்த ஒரு மதிப்பையும் பெற முடியாது. இதெல்லாம் இருந்தா தான் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு அமலுக்கும் இறைவனிடத்திலே மதிப்பு இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஐயுல் அமலி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே மிகச் சிறந்த அமல் எது அப்படின்னு இறை தூதரிடத்துல கேட்கப்படுது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இதையெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ஓரங்கட்டி விட்டு சொல்றாங்க, ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்ளணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் நம்பிக்கை கொள்கிறேன், உறுதியாக நம்புகிறேன் என்று சாட்சியம் சொல்லணும். அதுதான் அமல்களிலேயே சிறந்த அமல். நீங்க இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு இல்லை, ஆனா
நீங்க செய்யக்கூடிய எந்த அமலும் சிறந்ததாக இருக்க முடியாது. பிறகு எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அடுத்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது எது சொல்லுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவது அப்படிங்கிறாங்க. பிறகு கேட்கப்படுகிறது அதற்கு அடுத்தது எது என்று. அப்ப சொல்றாங்க, ஹஜ்ஜுன் மப்ரூருன், பாவம் கலக்காத ஹஜ். பாவம் கலக்காத ஹஜ்ஜு. ஹஜ்ஜையே எங்க கொண்டு வராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கடைசிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் ஜிஹாதுக்கு பிறகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க என்னமோ ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது, பள்ளிவாசலை நிர்வகிப்பது, இதெல்லாம் பெரிய பெரிய காரியம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களிடத்துல ஈமான் இருக்கிறதா? நீங்கள் ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த முகம்மது உங்களிடையே வந்திருக்கிறாரே இறை தூதராக, அவரை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? இதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விட்டு நாங்கள் தான் இந்த பள்ளிவாசலை பாதுகாக்கிறோம், நாங்க தான் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறோம், என்ன பிரயோஜனம்? அது உங்களுக்கு எந்த பலனையும் தராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி மற்றும் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன என்று சொன்னால், ஒரு அமலுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் நல்லறங்களுக்கு அடிப்படையே ஈமான் தான். ஈமான் இல்லாம எந்த ஒரு நல்லறமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது இரண்டாவது விஷயம். உதாரணத்துக்கு இந்த காரியங்களை எடுத்துக்கிடுவோமே, பள்ளிவாசலை நாம கட்டி கொடுக்கிறோம், அதே போல பொருளாதார உதவிகளை பல்வேறு ஆட்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கிறோம், சமூக நல பணிகளை நாம மேற்கொள்றோம் வச்சுக்கிடுவோம். ஆனா நம்ம இடத்துல என்ன இல்லை? இந்த நம்பிக்கை இல்லை. ஓர் இறைவனை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்று இருந்தால் அது இறைவனிடத்துல எந்த பலனையும் தராது. மறுமையில அது நமக்கு பலனளிக்குமா என்று சொன்னால் அளிக்காது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய இரண்டாவது செய்தி. மூணாவது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு வெளிப்படையான செயல்கள் மட்டும் போதாது. ஒரு மனிதனுக்கு வெளிப்படையான செயல்கள் மட்டும் போதாது. அதோட என்ன இருக்கணும்? அதோட ஈமான் இருக்கணும். அல்லாஹ்வை அவன் உறுதியாக நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும், அதன் அடிப்படையில அவனுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும். அதுதான் மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் எத்தனையோ செயல்களை செய்யறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறோம்? நம்ம சாதிச்சிட்டோம், எவ்வளவு பெரிய உதவிகளை நாம செஞ்சு கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய காரியத்தை நாம பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு பெரிய சேவைகளை நாம செஞ்சிருக்கிறோம். ஆனா உங்களிடத்துல அந்த ஈமானுடைய காரியங்கள் இல்லையே. நீங்கள் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மற்ற செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டுமே. போதுமா இது மட்டும்? நீங்கள் உங்களுடைய பதவியை வைத்து, உங்களுடைய அந்தஸ்தை வைத்து, செல்வாக்கை வைத்து பெரிய காரியங்களை செய்து கொண்டால் போதுமா? உளப்பூர்வமாக அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில இன்னும் பல காரியங்களை, இன்னும் பல வழிபாடுகளை, இன்னும் பல கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டாமா? அது செய்தால்தான் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். ஏதோ 4 காரியங்களை செஞ்சுட்டு நாம சாதிச்சிட்டோம் என்று நினைக்க முடியாது. அது மட்டும் போதாது.
நீங்கள் கொண்ட அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் உங்களுடைய மற்ற செயல்பாடுகள் இருக்க வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் தொழுகை உங்களிடத்தில் வர வேண்டும், நோன்பு உங்களிடத்தில் வர வேண்டும், ஜகாத் உங்களிடத்தில் வர வேண்டும். இன்னும் அல்லாஹ்வும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய ஏனைய கடமைகள் வர வேண்டும். அதையெல்லாம் நீங்க ஓரங்கட்டிட்டீங்க போதும். சமுதாயத்துல இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் வாங்கினா போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேர் வாங்க முடியாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நீ எந்த நம்பிக்கையில செய்த, உன்னுடைய நம்பிக்கைகள் என்ன, அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை என்ன, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஏனைய செயல்பாடுகளை நீ அமைத்துக் கொண்டாயா இல்லையா? இதை எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதுதான் மிக முக்கியமானது. இது இந்த ஹதீஸ் நமக்கு, இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா. மக்கத்து காஃபிர்கள் அப்படித்தானே நினைச்சாங்க. அவங்க அல்லாஹ்வையெல்லாம் நிராகரித்த மக்கள் கிடையாது. அது நீங்க மனசுல வச்சுக்கிடணும். கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள் கிடையாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த வானம் பூமியை படைத்தது யார் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இந்த வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். வானத்தில் இருந்து மழையை பொழிவித்து பூமியில் இருந்து உங்களுக்கு ரிசுக்கை தருபவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள். ஆனா அவங்கள அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வழியிலே போராடினார்களோ அவர்களைப் போல நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் என்ன பொருள்? ஷிர்க் என்ற அந்த நிலை இல்லாமல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல், அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதனுடைய அடிப்படையில் ஏனைய செயல்பாடுகளையும் நீங்கள் அமைக்க வேண்டும். ஏதோ ஆதிகளுக்கு தண்ணீர் போட்டா போதுமா? இந்த புனித பள்ளியை நீங்கள் நிர்வகித்தால் போதுமா என்று நினைக்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது நமக்கு தானே, நாமளும் இப்படித்தானே நினைக்கிறோம். 4 நல்ல காரியங்களை செய்து விட்டு பேசாம இருந்துடுறோம். போதும், இந்த காரியங்கள் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். தொழுகை நமக்கு கடமை இல்லையா? நோன்பு நமக்கு கடமை இல்லையா? ஜிஹாத், அல்லாஹ்வுடைய வழியிலே போராடுவது, தியாகம் புரிவது நமக்கு கடமை இல்லையா? இன்னும் எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் யாரு செய்வது? செய்ய வேண்டாமா? ஆக இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை, இந்த முக்கியமான செய்தியை நமக்கு உணர்த்தி நிற்கிறார். அதே போல அல்லாஹ்வுடைய வழியிலே நாம போராடுவது, உழைப்பது, இதெல்லாம் ஈமானுடைய காரியம் என்று இந்த வசனம் இன்னொரு செய்தியையும் நமக்கு உணர்த்துகிறார். நீங்க அல்லாஹ்வுடைய வழியில போராடுங்க, உழைங்க, அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக நீங்க பாடுபடுங்க. உங்களுடைய நேரம் காலங்களை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் செயல்படுங்க. அது ஈமானுடைய காரியம் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கடைசியாக ஒன்றையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அது என்னங்கிற என்னுடைய அடுத்த உரையில சொல்லி முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், அநியாயம் என்பது அது நேர்வழிக்கு தடையாக நிற்கும். நாம் சத்தியத்தில் பயணிப்பதற்கு அது பெரும் தடையாக அது நிற்கும். அது என்ன அநியாயம்? அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அநியாயம் என்பது என்ன? தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. இது போன்ற பெரிய பெரிய செயல்களை செய்தால் போதுமானது, நாம ஜெயிச்சிடலாம். மற்றபடி தொழுக வேண்டாம், நோன்பு வேண்டாம், நான் தான் பெரிய 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 காரியங்களை செய்யறேனே, வாரி வாரி என்னுடைய செல்வத்தை நான் இறைக்கிறேனே, என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எத்தனையோ பேருக்கு நான் உதவுகிறேனே, அது போதும், அது என்னை எங்கோ கொண்டு போய் நிற்பாட்டும் என்று ஒரு மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்வது அநியாயம். அதே போல ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் நன்மையை செய்கின்றார், ஆனா என்ன இல்லை, அவனிடத்துல ஈமான் இல்லை, அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது, அப்படி செய்கிறார், அது அநீதி, அது அநியாயம். அல்லாஹ்வுடைய அளவுகோல், அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஈமானுடைய அடிப்படையில் அது வர வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு அளவுகோலை வச்சிருக்கான். அந்த அல்லாஹ்வுடைய அளவுகோலை நாம் புறக்கணிப்பது அதுவும் அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது அது அநியாயத்திலேயே மிகப்பெரியது. இறைவனுக்கு இணை கற்பிப்பது, இறைவனுக்கு ஷிர்க் செய்வது, அது மிகப்பெரிய அநியாயம். அப்போ நாம் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். லட்சம் செலவாத்து ஓதுனா ஜெயிச்சிடலாமா நினைக்கிறாங்க. லட்சம் செலவாத்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம சலாத்து நாரியாத கேள்விப்பட்டிருக்கோம். சலாத்து நாரியா 4444 தடவை ஓத வேண்டும். அதுதான் இதுவரைக்கும் வழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல புதிதாக ஒன்று உருவாக்கப்படுகிறது. அது என்ன? லட்ச செலவாத் ஓது, லட்சம் செலவாத் ஓது. உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அது நடக்குதா இல்லையா? பராத்திரவு வருது, ஓடு. சலாத்து ரகாயிப், நியத்து ரகாயிப், 100 ரகாத்துகள் தொழுது 3 யாசின் ஓது, உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். இந்த மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது இருக்கிறதே, இது சரி கிடையாது, இது அநியாயம். இத்தகையவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானா? திருந்த வேண்டும். நாம் செய்கின்ற அமல் ஈமானுடைய அடிப்படையில் அது வெளியே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போட்டு காட்ட வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா? உங்களுக்கு இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லையா? இறை தூதரை பற்றிய சரியான புரிதல் இல்லையா? இந்த மார்க்கம் யாருக்குரியது? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? நமக்கு அதுல பங்கு இருக்கிறது, நமக்கும் அதுல பங்கு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நஊது பில்லாஹி மின்ஹா சொல்லாம சொல்றீங்க, எங்களுக்கு இதுல பங்கு இருக்குது, லட்ச செலவாத்து நாங்களும் என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம், ஓதுவோம். எங்களால முடியாதா என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஷிர்க்குகளையும் பிதஅத்துகளையும்
கூடுதலாக முன்னை விட சிறப்பாக செய்வதற்கு தலைப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் இவர்கள் அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் அப்படின்னு ஷிர்க் பிதஅத்துகள் இன்றைக்கு அரங்கேற்றப்படுகிறது. ஜே ஜே என்று முன்பை விட சிறப்பாக. எனவே இதுவெல்லாம் நமக்கு எந்த பலனையும் தராது. சரியான ஈமானுடைய அடிப்படையில், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கற்றுத்தந்ததனுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே அதற்கு மதிப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய ரமதானில் நம்முடைய பள்ளிவாசலில் இந்த மஸ்ஜித் முபாரக், மஸ்ஜித் தக்வா, சீனா பள்ளி, ஆயிஷா பள்ளி, இந்த 4 பள்ளிவாசலுக்கும் ஒரே இடத்துல நாம நோன்பு கஞ்சி காய்ச்சி நாம் என்ன செய்கிறோம், நோன்பாளிகளுக்கு நாம் விநியோகம் செய்ய இருக்கிறோம். எனவே அதற்காக ஒரு கஞ்சிக்கு 10,000 ரூபாய், முழு கஞ்சிக்கு அப்படின்னு சொல்லி நாம் நிர்ணயம் பண்ணி இருக்கிறோம். எல்லோரும் இதுல பங்கு பெறணும். 10,000 ரூபாய் எல்லாரும் தர முடியுமா? முடியாது. அப்ப எல்லோரும் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் என்பதற்காக குறைந்தபட்ச தொகை 1500 என்று நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். 1500 அதை என்னால தர முடியாது என்று சொன்னால் உங்களால் என்ன தர முடியுமோ அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம். எனவே வரக்கூடிய ரமலானுடைய அந்த காலகட்டங்களில் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான அந்த பணியிலே, அந்த மகத்தான நன்மையிலே நீங்கள் என்ன செய்யுங்க, கூட்டு சேருங்க. உங்களால் இயன்ற இந்த உதவிகளை நீங்க செலுத்துங்க. ஆபீஸ்ல வந்து தாங்க, அதற்காக நியமிக்கப்பட்டவர்களிடத்துல கொடுங்க. இப்படி எந்த வழியிலையாவது கொடுத்து இந்த ரமலானுடைய சிறப்பை நீங்கள் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.